வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நீதித்தலைவர்கள் நூலில் 17வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 19.09% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். மீகாவின் சிலைகள். எப்ராயிம் மலைநாட்டைச் சார்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் மீகா. அவர் தம் தாயிடம், உம்மிடமிருந்து 1100 வெள்ளிக்காசுகள் திருடப்பட்டதைப் பற்றி என் காதுபட சபித்து கூறினீரா? இதோ அந்த வெள்ளிக்காசுகள் என்னிடமே உள்ளன. அவற்றை எடுத்தவன் நான்தான் என்றார். அப்பொழுது அவர் தாய், என் மகனே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்றார். அவர் 1100 வெள்ளிக்காசுகளை தம் தாயிடம் திருப்பிக் கொடுக்க, அவர் தாய், என் மகனே, உனக்காக என் கையிலிருந்து இந்த வெள்ளிக்காசுகளை ஆண்டவருக்கு நேர்ச்சையாக அர்ப்பணிக்கின்றேன். அவற்றைக் கொண்டு செதுக்கிய உருவத்தையும் வார்ப்புச் சிலையையும் செய்து கொள். எனவே அவற்றை இப்பொழுதே உன்னிடம் திருப்பித் தருகின்றேன் என்றார். அவர் தம் தாயிடம் திருப்பிக் கொடுத்த வெள்ளிக்காசுகளிலிருந்து அவர் தாய் 200 வெள்ளிக்காசுகளை எடுத்து அதை தட்டானிடம் கொடுத்தார். அவர் அதை செதுக்கிய உருவமாகவும் வார்ப்புச் சிலையாகவும் செய்தார். அது மீகாவின் வீட்டிலிருந்தது. இந்த தெய்வங்களுக்கான கோவில் ஒன்று மீகாவிற்கு சொந்தமாக இருந்தது. அவர் ஏபோதையும் தெராப்பிமையும் செய்தார். தம் புதல்வருள் ஒருவரை குருவாக நியமித்தார். அந்நாள்களில் இஸ்ரவேலில் அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையெனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். யூதா நாட்டு பெத்லஹேமில் யூதா குலத்தைச் சார்ந்த லேவியரான ஒரு இளைஞர் தங்கியிருந்தார். அவர் யூதா நாட்டு பெத்லஹேம் நகரத்திலிருந்து தாம் தங்கி வாழ வேறோரிடத்தை தேடி புறப்பட்டு சென்றார். செல்லும் வழியில் எப்ராயிம் மலைப்பகுதியிலிருந்த மீகாவின் வீட்டை நெருங்கினார். மீகா அவரிடம், எங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டார். அவர் அவரிடம், நான் யூதா நாட்டு பெத்லஹேமிலிருந்து வரும் ஓர் லேவியன். நான் தங்கி வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேடிக் கொண்டிருக்கின்றேன் என்றார். மீகா அவரிடம், என்னுடன் தங்கும், எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பீர். நான் உமக்கு ஆண்டொன்றுக்கு 10 வெள்ளிக்காசுகளும் உடையும் உணவும் தருவேன் என்றார். லேவியர் அவருடன் சென்றார். லேவியர் அவரோடு விருப்பமுடன் தங்கினார். அவ்விளைஞர் அவருடைய புதல்வருள் ஒருவரைப் போலிருந்தார். மீகா இளைஞரான அந்த லேவியரை குருவாக நியமித்தார். அவர் மீகாவின் வீட்டில் வாழ்ந்து வந்தார். மீகா, இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன். ஏனெனில் ஒரு லேவியரே எனக்கு குருவாக இருக்கின்றார் என்றார். நாம் 1189 அதிகாரங்களில் 228 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.